எம்மாடி சரோஜா, சரோஜாம்மா, என்னம்மா? குடில் செட்டு பாக்குறதுக்கு ஆள் வருவான்னு சொன்னாப்ல, எப்போ வருவாவுமா? ஏம்மா, இப்பதான் ஒரு வீட்டுக்கா போயிட்டு வந்துட்டு இருக்காவே. நம்ம வீட்டுக்கு என்னதான் வருவாவுமா? நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நானும் அவிய கூட போயிருவேன். நீ என் பிள்ளையில பாத்துக்கமா போயிட்டு வந்துருவேன். சரிம்மா சரோஜா. அப்படியே பக்கத்துல வந்துட்டாப்ல. சிம்பு, பிங்கி, ஓடி வாங்க ஓடி வாங்க. சிம்பு, நம்ம வீட்டுக்கு தான் கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டு இருக்காரு. நம்ம குடியில பார்த்து மார்க் போட போறாரு. மம்மி, ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம வாங்கணும். கண்டிப்பா வாங்கிடலாம் பூ. ஏக்கா, நம்ம வீட்டுக்கு வராங்க. வாங்க 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 எல்லாரும் வாங்க. மண்ணில் வீதிலே கொண்ட அன்பாலே சொந்த மைந்தனே தேவன் தந்தாரே. விண்ணில் மகிமை மண்ணில் அமைதி வந்ததெனவே தூதன் சொன்னாலே. ஜிங்கிள் பெல்ஸ் கீதம் பாடிடு, ஜீசஸ் உன்னை தேடி வந்தார், கிறிஸ்மஸ் கொண்டாடு. இறைவன் தன் மகனை தந்தார், நன்றி பண்பாடு. இயேசுவை போல் இறங்கி வந்து வாழ்வை கொண்டாடு. பசங்களா, இந்தாங்க உங்களுக்கு கிஃப்ட். கிறிஸ்மஸ் தாத்தா, நாங்களும் குடியில் வச்சிருக்கோம். நாங்க போட்டியில கலந்துட்டு இருக்கோம். எங்க குடியிலையும் பார்த்துட்டு எங்களுக்கு முதல் பரிசு தந்துருங்க. ஆஹா, எல்லார் குடியிலையும் பார்த்துட்டு தான் கடைசியில யாருக்கு பரிசுன்னு முடிவு பண்ணுவோம். அற்புதம், அழகு, ரொம்ப நேர்த்தியா வச்சிருக்கீங்க. ஓனர், நாம எங்க வீட்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரி போ வாரோம். கிறிஸ்மஸ் தாத்தா, நல்ல குடியில பாத்துக்கிடுங்க. ரொம்ப நேரமா நானே என் தம்பியும் தான் டெக்கரேஷன் பண்ணனும். அற்புதமா இருக்கு. இதென்ன குடியில எங்க வீட்ல நான் வச்சிருக்கேன் பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். எங்க வீட்லயே நானும் ரொம்ப அழகா தான் வச்சிருக்கேன். குழந்தைகள வீட்டுக்கு போன உடனே அடுத்து எங்க வீட்டுக்கு தான் எல்லாரும் வரணும். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். வாங்கம்மா, அடுத்த வீட்டுக்கு போலாம். சரி தாத்தா, வாங்க போவோம். ஹோய் ஜிங்கிள் பெல்ஸ் கீதம் பாடிடு, ஜீசஸ் உன்னை தேடி வந்தார், கிறிஸ்மஸ் கொண்டாடு. மண்ணில் மீதிலே கொண்ட அன்பாலே சொந்த மைந்தனை தேவன் தந்தாரே. விண்ணில் மகிமை மண்ணில் அமைதி வந்ததெனவே தூதன் சொன்னாரே. ஜிங்கிள் பெல்ஸ் கீதம் பாடிடு, ஜீசஸ் உன்னை தேடி வந்தார், கிறிஸ்மஸ் கொண்டாடு. இறைவன் தன் மகனை தந்தார், நன்றி பண்பாடு. இயேசுவை போல் இறங்கி வந்து வாழ்வை கொண்டாடு. கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டே. இந்தாங்க உங்களோட பரிச வாங்கிக்கோங்க. ஐ, என் குடியில பார்த்த உடனே தாத்தா பரிசு தந்துட்டாரே. எனக்கு தான் முதல் பரிசு. யாட குழந்தை, எல்லாரும் வீடுக்கும் கொடுத்துட்டு இருக்காவல, உனக்கு மட்டும் இல்ல. குடிலுக்கான பரிசு இது கிடையாது, கடைசியில தான் சொல்லுவாவே. அப்படியா? நான் கூட எனக்குலாம் நினைச்சிட்டேன். தாத்தா, உங்க கிஃப்ட்டுக்கு நன்றி. என் குடியில நல்லா பாத்துடுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். எனக்கு முதல் பரிசை தந்துருங்க. அத பார்க்கதான குழந்தை வந்திருக்கே. என்னது குழந்தைய? என் பேர் எப்படி தெரியும்? எனக்கு எல்லாருமே குழந்தைங்கதாமா. எனக்கும் ஒரு குழந்தை இருக்கு தாத்தா, நான் உள்ள தூங்கிட்டு இருக்கா. குழந்தைகள் தூங்கட்டும், தொந்தரவு செய்ய வேண்டாம். இந்த கிறிஸ்மஸ் தாத்தாக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே தாத்தா, ரொம்ப பிடிக்குமோ? சரி தாத்தா, குடியில நல்லா பாத்துக்கிடுங்க. அற்புதம், அழகு, ஆச்சரியம், ரொம்ப நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. நல்லா இருக்க தாத்தா, நல்லா நோட் பண்ணிடுங்க. சரிம்மா, எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்ஸ் தாத்தா, ரொம்ப ஹாப்பி கிறிஸ்மஸ்.
சரி சரி வாங்க எல்லாரும் மத்த வீடுகளுக்கு போவோம். ஹாய் ஜிங்கிள் பெல்ஸ் கீதம் பாடிடு. ஜீசஸ் உன்னை தேடி வந்தார், கிறிஸ்மஸ் கொண்டாடு. மாணிக்கம் பிள்ளைய நல்லா பாத்துடுங்க. நானும் யார் யார் வீட்டுல எப்படி எல்லாம் குடியில் வச்சிருக்கான்னு பாத்துட்டு வந்துறியனே. பச்சைக்கிளி பிள்ளைய பாத்துக்க, அப்பாவுக்கு சாப்பாடு கூட நான் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துறியேன். சரி குழந்தாய். குழந்தை கொஞ்ச நேரம் இரு குழந்தை, நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். நானும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்ல. மாணிக்கம் யார் யார் குடியில் எப்படி வச்சிருக்கான்னு தெரியல. இப்ப போனாதான் எல்லார் வீட்டு குடியிலையும் நானும் பார்க்க முடியும். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு வரேன். எல்லார் வீட்டு குடியில விட நம்மளுக்கு தான் சூப்பரா இருக்கு. அதனால எனக்கு தான் முதல் பரிசு கிடைக்கணும் எனக்கு தோணுது. அதான் சொல்றேன் மாணிக்கம், கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துறியனே. அப்போ நானு நீங்களும் வாங்க மாணிக்கம், ரெண்டே சேர்ந்தே போய் பார்ப்போம். குழந்தை வெளியே பனியா இருக்கே. அப்ப சரி மாணிக்கம், பாப்பா கூட நீங்க இருந்துடுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துறியேன். வெறும் 1 மணி நேரம் தான் ஆகும், நம்ம ரெண்டே சேர்ந்தே சாப்பிட்டுலாம். அப்படியே குழந்தை, சரி அப்படின்னா போயிட்டு வா. பாய் மாணிக்கம், சீக்கிரமா வந்துருவேன். சரி குழந்தை, பாய். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. உங்க கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டே, இந்தாங்க உங்களோட பரிசு. ஆண்டி, உங்களுக்கே தாத்தா விட வயசு அதிகமா இருக்கும், நீங்க போய் அவரை தாத்தான்னு சொல்றீங்க. நான் எல்லாருக்கும் தாத்தா தான். சரிம்மா. என்னது இது? ஏசுநாதர் ஆஸ்பத்திரி பெட்ல கிடக்காரு. ஓஹோ, இந்த கருவாட்டு நர்சிங்னால ஏசுநாதரை கொண்டு வந்து ஆஸ்பத்திரி பெட்ல அட்மிட் பண்ணிட்டாளோ? கருவாடு உன்னை பிச்சு எறிய போற, இப்ப ஆஸ்பத்திரி பெட்ல போய் படுக்க போற பாரு. இந்த குடிலே ரிஜெக்ட். அண்ணி நல்லா தானே இருக்கு, நானே சிந்திச்சேன். ஓ, உன்னோட சிந்தனையை கொண்டு போய் கடலுக்கு நடுவுல நட்டு வை. நல்ல பெரிய மரமா வளர்ந்துரும், அடுத்த தடவை கிறிஸ்மஸுக்கு தூக்கிட்டு வந்துடு. ஏசுநாதர் மாட்டு கொட்டாயில பிறந்தாருன்னு ஊருக்கே தெரியும். நீ நடனா அவரை கொண்டு வந்து ஆஸ்பத்திரி பெட்ல சேர்த்து வச்சிருக்கா. கொஞ்சம் விட்டு அவருக்கு குளுக்கோஸ் ஏத்தி அது ஒரு செட்டப்பா போட்டு வச்சிருப்பா. கிறிஸ்மஸ் தாத்தா, இத முதல்ல ரிஜெக்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம அடுத்த வீட்டுக்கு போவோம். வானரி, கொஞ்சமாவது இத சேர்த்துக்கிட சொல்லுங்களே. முடியாது, ரிஜெக்ட். என்ன எவெல்லாம் மாத்து வச்சு கூட்டி வந்து உட்கார வச்சிருக்கான்னு தெரியலையே. பேதி எடுப்பாங்க, பேதில எடுக்குது. சரிமா, நம்ம டிஃபரெண்டா யோசிச்சிருக்கோம்ல, அதனால கிஃப்டா
உங்க கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டே. இந்தாங்க உங்களுக்கான பரிசு. என்னது பாரிசா? உள்ள செட் தோசையும் கெட்டி சட்னி இருக்குமா தாத்தா? எம்மா கிஃப்ட்னா ஏதாவது பொருள் தான் இருக்கும், வாங்குமா. நன்றி தாத்தா, அடுத்த தடவை சாப்பிடி பொருள் ஏதாவது கொடுங்க. முயற்சி பண்றேன். தாத்தா எங்களோட குடில் செட் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். மத்த குடில் செட் மாதிரி கச்சா முச்சான்லாம் இருக்காது, கிறிஸ்டல் கிளியரா ரொம்ப சூப்பரா இருக்கும். நாங்க அதிகமான பொருள் வச்சு பண்ணலனாலும் தேவையான பொருட்கள் வச்சு செஞ்சிருக்கோம். பாருங்க எங்களோட குடில் செட்டை, ரொம்ப யூனிக்கா இருக்கும், சூப்பரா இருக்கும். பாப்பா நீ பேசுறது சூப்பரா இருக்கு. குடிமி வாயிலே வடச்சுடுவா தாத்தா, அதனால நீங்க குடியில நல்லா பாத்துக்கிடுங்க, ஒண்ணுமே இருக்காது. சிம்பிளா பண்ணியே நீ பாலகனியே கையில வச்சிருக்காளா இல்ல உள்ள வச்சிருக்காளா தெரியல. இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. சிம்பிளா நல்லா இருக்கு. உங்க குடியில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். சரி சரி வாங்க, அடுத்து நம்ம வீட்டுக்கு தான். ஏ குடிமி, இந்த குடில் சட்டை வச்சிருந்தா என் வீட்டுல வச்சிருக்கேன், நல்லா இல்லைன்னு சொன்னியோ. இந்த குடிலுக்கு பரிசே கிடைக்காது. இதை விட மத்த வீட்டுல எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. உன் குடிலு ரிஜெக்ட். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு எல்லா குடிலும் ரிஜெக்ட்னு சொல்லிட்டு தெரியுறியா? நீங்களே மார்க் போடுறீங்க. கிறிஸ்மஸ் தாத்தாவும் மத்த வீட்டுல மார்க் போடியா, நீங்க ஒண்ணு மார்க் போடாண்டா. என் குடிலே செலக்ட் ஆகும். ஏன்னா நான் இந்த குடில பத்தி நிறைய வார்த்தைகள் பேசியிருக்கேன். அப்படியே அர்த்த தள்ளிடுவாரு. இங்க பேச்சு போட்டியா நடக்குது? பேசி பரிசா வாங்கிருக்கு. குடில் நல்லா இருந்தாதான் பரிசு. உன் குடுமி கூட நல்லா இருக்கு, குடில் நல்லா இல்ல. குடுமி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ஆர்த்தி எப்படி இரு. இந்த ஒன்னரவில் இருக்க வரைக்கும் ஒண்ணுக்குள்ள சேர்த்துக்கிடவே முடியாது. சாமி மசாராஜா சொல்றதெல்லாம் உண்மையாமா? எல்லார் வீடுகள்லயும் குடில் சூப்பரா இருக்கும். எம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எல்லார் வீட்லயும் இப்படிதான் குடில் செட் பண்ணிருக்காவ. என்ன அப்படியே லைட்லாம் போட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் அதிகமா வச்சிருக்காவ. பெரிய ட்ரீ வச்சிருக்காவ, நம்ம சின்ன ட்ரீ வச்சிருக்கோம். குடில எல்லாம் லைட்ஸ் போட்டுருக்காவ, நம்ம அதெல்லாம் போடல. அப்புறம் வீடு ஃபுல்லா லைட்லாம் போட்டுருக்காவ, ஸ்டார் போட்டுருக்காவ, டெக்கரேஷன் பொருள்லாம் ஒட்டி இருக்காவ, நம்ம அதெல்லாம் செய்யலல்ல. அதனால தான் நம்ம குடில் சிம்பிளா தெரியுது. மத்தபடி நம்ம குடில அப்படியே குடில பண்ணுதான். இதுக்குதாம்மா நான் அப்பவே சொன்னேன், டெக்கரேஷன் பொருள்லாம் வாங்கிட்டு வாமா, எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டி செய்வோன்னு. நீ தான் இதுவே போதும், இருக்கிறத வச்சு செய்வோன்னு சொன்னா. பெரிய பெரிய பரிசுலாம் வரபோதுன்னு சொன்னியம்மா, நம்மளுக்கு கிடைக்காதோ? எம்மா நீ என்ன இனி சாதாரணமானவள் நினைச்சுக்கிட்டியா? நான் சாதிக்க பிறந்தவள்மா. இந்த பிரைஸ் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிட்டேன். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், ஏசி எல்லாம் நம்மளுக்கு தான். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. We wish you Merry Christmas, we wish you Merry Christmas, we wish you Merry Christmas and Happy New Year. We wish you Merry Christmas, we wish you Merry Christmas, we wish you Merry Christmas and Happy New Year. கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டே. இந்தாங்க என்னோட கிறிஸ்மஸ் பரிசு. தாத்தா தேங்க்ஸ். நாங்களும் இந்த வருஷம் குடில் போட்டிக்கு பேர் கொடுத்துருக்கோம். எங்க குடியில நல்லா பாருங்க. ஆஹா, அற்புதம், பிரம்மாண்டம். ஆமா, பார்த்து பார்த்து வச்சிருக்க, நல்லா பாருங்க. மிக சிறப்பு, மிக மிக சிறப்பு. எம்மா உங்களோட குடில் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். நன்றி தாத்தா. நல்லா பார்த்து எடுத்து மார்க் போடுங்க. பரிசை கரெக்டான ஆளுக்கு கரெக்டான குடிலுக்கு கொடுங்க. நான் கரெக்டா யோசிச்சுதான் கொடுப்பேன். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா போயிட்டு வரேன். சரிங்க தாத்தா, போயிட்டு வாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா அடுத்து வீட்டுக்கு தான் வாங்க போலாம்.
ஏல மீன்காரி இங்க வா. என்னம்மா? ஏலா முதல் பரிசு, ரெண்டாவது பரிசு, மூணாவது பரிசுங்காவலே, அதுவும் பெரிய பெரிய பரிசுங்காவலே. என்ன பரிசு உனக்கு தெரியுமா? எம்மா, அத சொன்னாவளே, வாஷிங் மிஷின் பிரிச்சு ஏசியா. ஏலா அப்படியா? நெசந்தானோ? இந்த வருஷம் பெரிய பரிசுங்கிறதுனால தான் பெரிய பரிசு பெரிய பரிசுன்னு சொல்லிட்டு இருக்காவளோ. ஆமாம்மா, பெரிய பரிசு. ஏலா நான் கூட யாரும் பொருளையே தான் கிளப்பி விட்டாவளோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த விஷயம் காதுக்கு வந்துச்சு. ஆனா நான் பொருளையே தான் இருக்கும்னு நினைச்சிட்டு நம்பையில. உண்மைதாம்மா, பெரிய பரிசு சாமிக்குள்ள தான் சொன்னேன். அப்படியே குடுமி தான் சொன்னாலோ? குடுமி நல்ல விவரமான பிள்ளைதான். அவ சொன்னா சரியாதான் இருக்கும். அவளும் குடில் போட்டியில கலந்துருக்காள்ல. ஆமாம்மா, சாமி கலந்துருக்கா. நான் கூட 15,000 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டோமே, இவ்வளவு செலவு பண்ணியா குடில் வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா பரிசு பிரமாதமால வருது. அப்ப சரி, செலவு பண்ணது கரெக்ட் தான். எம்மா, சாவை பத்தி யோசிக்காதங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீல்ல? அதுதான் வேணும். ஆமாளா, என் பேரே என் மகையே மருமவ எல்லாரும் வாராவ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. அப்படியே பான் போட்டாவளோ? ஆமாளா, நாங்க டெக்கரேஷன் பண்றதுக்கே வாங்கலான்னு கூப்பிட்டோம். அவையதான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வாரேன்னு சொல்லியிருக்காவ. என் பியாரனுக்கு அன்னைக்கு தான் லீவு கிடைக்கும் போல, அதனால அன்னைக்கு கிளம்பி வாரேன்னு இருக்காவ. அப்ப சரி, குடும்பத்தோட வந்து பரிசு வாங்கிட்டு சீச்சி இல்ல பரிசு தூக்கிட்டு வாங்கம்மா. சரலாம் மீன்காரி. சரிம்மா, நான் அடுத்த வீட்டுக்கு போறவ போயிட்டு வரேன். கிளம்புனாரே, நம்மளுக்கு தான் இந்த வருஷம் மொத பரிசு.